இறைவன் உயிர்களிடத்துல நுண்ணிய மொழி வடிவமாய் என்று அவற்றுக்கு உணர்தல் தன்மையை உண்டாக்குகிறான் என்று சொன்னால் இந்த கருத்து அமைந்த மணிவாசகர் திருவாசகத்தில் சொல்றார், உய்ய என் உள்ளத்து ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அதைத்தான் சொல்லுகிறார், இது இறைவனுடைய அருவ நிலையாகும். அப்ப அருவ நிலை என்று சொன்னால் தெளிவா சொல்லிக்கலாம். அருவ நிலை என்று சொன்னால் கண்ணுக்கு புலனாகாது, கண்ணால பார்க்க முடியாது. அப்ப கருத்தினாலே உணரப்படும். அருவ திருமேனி என்று சொன்னால் கண்புலனாகாது, கருத்தினாலே உணரப்படும். அதுதான் அருவ திருமேனி. அடுத்து உருவ திருமேனி. அருவ திருமேனி தெரிஞ்சு போச்சுங்களா? கண்ணுக்கு புலனாகாது, கருத்தினாலே உணரப்படும். அடுத்து உருவ திருமேனி. இந்த உருவ திருமேனி கைகால் முதலிய உறுப்புகளோடு கூடிய வடிவமாகும். இது கூட பக்குவமடைந்த உயிர்களுக்குத்தான் இந்த நிலையை இந்த உருவ காட்சியை பார்க்க முடியும். அதுதான் சொல்லுகிறார், முகம் முதலிய உறுப்புகளோடு கூடிய வடிவமாக அதன் உருவம் பக்குவம் இல்லாத நம்மவர் கண்ணிற்கு புலப்படாது. பக்குவம் இல்லாத நமக்கு நிச்சயம் புறப்படாது. பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு தான் இந்த கை முதலிய உறுப்புகளோடு காட்சி தருகின்ற அந்த உருவ வடிவம் ஆகவே காணும். இது எங்க நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம்னா, பல சமயங்கள் அடியவர்கள் பலருக்கு அருள் புரிந்தது இந்த உருவ திருமேனி தான். நாயன்மார்கள் அத்தனை பேருக்கும் இந்த உருவ திருமேனியிலே தான் அருள் புரித்திருக்கிறான். அப்ப இறைவன் மூவக திருமேனி கொள்வான். அருவம் என்று சொன்னால் கண்ணுக்கு புலனாகாது, கருத்தினாலே உணரப்படும் சொன்னா. அடுத்து உருவம் என்று சொன்னால் கைகால் முதலிய உறுப்புகளோடு கூடிய வடிவம் என்பதாகும். இது பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு கண்ணிற்கு புலப்படாது, பக்குவமுடைய கண்ணிற்கு அதுவே புலப்படும். அது பெரும்பாலும் அடியார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் அந்த திருமேனியை எல்லாம் உருவ திருமேனி ஆகும். இது இந்த உருவ திருமேனி மூன்று. இந்த உருவ திருமேனி மூன்று வடிவம் உடையதான். போக வடிவம், யோக வடிவம், அடுத்து யோக வடிவம், வேக வடிவம். இந்த உருவ திருமேனி மட்டும் மூன்று. அதை சொல்லுகிற பொழுது போக வடிவம், யோக வடிவம், அடுத்து வேக வடிவம். அப்ப என்ன, இறைவன் அந்த போக வடிவம் என்று சொன்னால் உலக இன்பத்தை தருதற் பொருட்டு. தெளிவா, என்ன உயிர்களுக்காக தான் அந்த வடிவம் எடுக்கிறான். உலக இன்பத்தை தருதற் பொருட்டு என்ன செய்கிறான்? மனக்கோலம் கொள்ளுதல். திருக்கல்யாணம் நடக்குது சாமிக்கு. அதனால உலக இன்பத்தை தருதற் பொருட்டு மனக்கோலம் கொள்கிறான். அம்மையும் அப்பனுமாக இருந்து காட்சி தருகின்றான். அதுதான் என்ன வடிவம்? அது போக வடிவம். உலக இன்பத்திற்காக இவன் போக வடிவம் எடுக்கிறான். உலக இன்பத்தை தருதற் பொருட்டு மனக்கோல வடிவம் எடுக்கின்றான். அந்த அம்மையும் அப்பனுமாக இருந்தல் போற்றவை போக வடிவம். அடுத்து யோக வடிவம். இதுல கூட எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. இன்னைக்கு குரு பெயர்ச்சி நடந்தது. குரு கிரகம் அங்கத்தான் போய் வழிபாடு நடத்தணும். ஆனா என்ன செய்யறாங்க? தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு நடத்துறாங்க. அது எப்படின்னு எனக்கு இன்னும் தெளிவாகல. அதை கொஞ்சம் நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு என்று கருதுகிறேன். தட்சிணாமூர்த்தி என்பது யோக வடிவம், குரு என்பது கிரகம், நவகிரகங்கள்ல ஒன்று. அதுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு போய் வழிபாடு செய்கிறார்கள், அபிஷேகம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அதை உங்களுக்கு சிந்தனைக்கு விட்டுடுறான். அதனால இப்ப பாருங்க, இந்த யோக வடிவம் என்பது ஞானத்தை தருதற் பொருட்டு தட்சிணாமூர்த்தியாய் எழுந்தருளி இருத்தல். ஞானத்தை தருதற் பொருட்டு தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக எழுந்து அருளி இருத்தல். அதுதான் என்ன என்று சொன்னால் அங்கே யோக வடிவம். போக வடிவம் உயிர்கள் இன்பத்தை தருவதற்காக மனக்கோலங்கொள்ளுதல், அம்மனும் அப்பனுமாய் காட்சியளித்தல். இதுல யோக வடிவம் என்று சொன்னால் ஞானத்தை தருவதற்கு பொருட்டு தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி இருத்தல். இது யோக வடிவம். அடுத்து தேவர்களுக்கும் ஏனைய உலகத்தவர்க்கும், நமக்காக தேவர்களுக்கும் ஏனைய உலகத்தருக்கும் அவன் வேக வடிவம் எடுக்கிறான். ஆகவே இங்கே தேவர்க்கும் ஏனைய உலகத்தாருக்கும், தேவர்களுக்கும் ஏனைய உலகத்தாருக்கும் உண்டாக துன்பத்தை போக்குவதற்காக இவன் என்ன செய்கிறான் என்று இறைவன் வேக வடிவம் எடுக்கிறான். எங்க மார்க்கண்டேயனுக்காக என்ன செய்தார்? காலனை உதைத்தால் அல்லவா, யமனை உதைத்தால் அல்லவா,
திருக்கடையுரை நடைபெற்றது. மார்க்கண்டேயன் அடியார் தானே. அது மட்டுமல்ல, தேவர்கள் விந்துன் மாலி, கமலகாட்சகன், தாரகாட்சகன் 3 அரக்கர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? பொன், வெள்ளி, இரும்பு 3 கோட்டைகளை கட்டி கொண்டு தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள். அவர்களை திரிபுரம் அடித்தார். அப்ப ஏனையோருக்கும் அதே தேவர்களுக்கும் ஏற்படுகிற துன்பத்தை போக்குவதற்காக ஏற்கிற அந்த வடிவம் என்று சொன்னால் அது வேக வடிவம். உருவ திருமேனியில 3 வடிவம் எடுக்கிறார். முதல்ல சொல்லுகிற பொழுது போக வடிவம், உலக இன்பத்தை தருவதற்காக மனக்கோலம் கொள்ளுதல். அடுத்து யோக வடிவம், தட்சிணாமூர்த்தியாக ஞானத்தை அருள்வதற்காக தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம். வேக வடிவம் என்று சொன்னால் தேவர்களும் ஏனையோருக்கும் நம்மளவர்களுக்கு அடியவர்களுக்காக அவன் வேக வடிவம் என்று சொன்னால் திரிபுரம் எழுத்தல், காலனை உதைத்தல் போன்றவைக்காக செய்யப்படுகிற வேக வடிவம். அதனால இங்க உருவ திருமேனிக்கு 3 வடிவத்தை சொன்னார். அடுத்து வேக வடிவம், வேகம், அதாவது செயல்ல வேகத்திலே வேகமாக செயல்படுதல், வேக வடிவம். அடுத்து அரு உருவம். இப்ப அருவம் சொன்னோம், உருவம் சொன்னோம், அடுத்து அரு உருவம். அரு உருவம் என்பது இவன் இரண்டிற்கும் இடைப்பட்டது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டது என்று சொன்னால், இந்த அருவம் என்று சொன்னால் முகல் முதலிய உறுப்புகள் இல்லாது பிழம்பு மாத்திரையாக காட்சி அளிக்கும். அது என்ன சார் பிழம்பு மாத்திரையா? ஒளி வடிவ காட்சி. அருவம் என்று சொன்னால் ஒளி வடிவ காட்சி. உருவம் என்று சொன்னால் இங்கே அரு உருவம். அதனால உருவம் என்று சொன்னால் கைகால் முதலிய உறுப்புகள் இல்லாத, அங்க கைகால் முதலிய உறுப்புகள் இல்லமையினால அருவம். அதனால பிழம்பு வடிவமாக இருக்கும். அது ஒளி வடிவம் தான், அது ஒளி வடிவமாக காட்சி அளிக்கிறது. இங்க உருவம் என்று சொல்லும்படியாக நிற்றல் என்று சொன்னால் உருவம் கைகால் முதலிய உறுப்புகளோடு கூடியது. அதனால இங்க ஒளிச்சுடர் போல காட்சி அளிப்பது என்று சொன்னால் அதுதான் அறி உருவம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு திருக்கோயில்களிலே உரிய மூலத்தானத்தில் இருக்கிற மூலவர் மூர்த்தியா இருக்கிறவர் அரு உருவம். எந்த திருக்கோயிலும் சரி, மூலத்தானத்திலே இருக்கிற அந்த மூர்த்தியா இருக்கிற அந்த சிவலிங்க திருமேனி முழுக்க சதாசிவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி முழுக்க எதுங்க? அரு உருவ திருமேனி. இந்த அரு உருவ திருமேனிக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அரு உருவ திருமேனி, அரு உருவ திருமேனிக்கு விளக்கம். எங்கேயாவது இந்த அரு உருவ திருமேனி இருக்கிறதா? எங்கேயாவது சிந்தனை பாருங்க. கரெக்ட், சிதம்பரம் தான். சிதம்பரம் திருக்கோயில்ல போகிற பொழுது அங்கே அருவம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சிதம்பர ரகசியம். உருவம் என்று சொல்லுவது நடராஜ பெருமான் அருள்பாலித்தல். உருவம் அங்கே அருவுருவம் என்று சொல்லுவது ஸ்ரீ மூலநாதர், வடக்கு பகுதி பிரகாரத்தில் இருக்கிறார். மூலநாதர் அருவுருவம், நடராஜர் என்று சொன்னால் உருவம். அதே சமயம் ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று சொல்கிற பொழுது அங்கே அருவம். அதனால அந்த சிறப்புக்குரிய முறையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 3 திருமேனியை சொல்லிட்டோமா? 3 திருமேனியை சொல்லியாச்சு. ரைட்டு. சிதம்பரத்தினுடைய ரகசியம் என்று சொல்கிற பொழுது அருவ நிலை. அதே போல நடராஜர் உருவ திருமேனி, ஸ்ரீ மூலநாதர் அரு உருவாகிய சிவகத்தை திருமேனி. அடுத்து பாருங்க, இறைவனுக்கு மேலானதொரு பொருள் கிடையவே கிடையாது. அதுதான் சொல்றார். அடுத்து பல்லார் உயிரும் பான்மை எனமேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் உயிர். உயிர்கள் எண்ணற்றவை, அதுவே அறியும் தன்மையுடையவை. உயிர்கள் எண்ணற்றவை, அறியும் தன்மையுடைய, ஆனால் தாமே அறிய மாட்டாது. அடுத்த அறிதான் சொல்லித்தான் செய்யும், தாமே அறிய மாட்டாது. வேறொரு துணை அறிவிக்கவே நிச்சயம் அறிந்து கொள்ளும். அதனால உயிர்கள் எண்ணற்றவை,
அறியும் தன்மை உடையவை அல்ல. அதனால அவை தாமே அறிய மாட்டாது, வேறொரு துணை அறிவிக்கவே அறியும். ஆனால் அவ்வுயிர்களை போன்றவன் அல்ல எம்முடைய இறைவன். உயிர்களை போன்றவன் அல்ல எம்முடைய இறைவன். அவன் தானே எல்லாவற்றையும் அறிபவன். உயிர்களை போன்று அறிபவன் அல்ல எம்முடைய இறைவன். அவன் எல்லாவற்றையும் அறிபவன். தன்னை அறிவதற்கு தனக்கு மேலான ஒருவன் உடையவன் அல்ல. தனக்கு மேல இன்னொருத்தன் கிடையாது. தனக்கு மேலாக ஒருவன் உடையவன் அல்லன் என்பதையும் எடுத்து, அதனால்தான் அவனுக்கு மேலானது ஒரு பொருள் இல்லை. அப்ப பல்லார் உயிரும் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிரும் என்ன சொன்னால் எண்ணற்றவையாய் இருக்கின்ற உயிர்கள். உணரும் பான்மை என தாமே அறிய மாட்டாமல் தமக்கு மேலாய் ஒருவன் அறிவிக்கவே அந்த உயிர் அறிந்து கொள்ளும். இந்த உயிர்கள் எண்ணற்றவைதான், ஆனால் மேலோன் ஒருவன் அறிவிக்கத்தான் அவை அறிந்து கொள்ளும். எங்கள் இறைவன், எங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், தன்னை அறிவித்தற்கு மேலான ஒருவன் இல்லை. தன்னை அறிவித்தற்கு மேலான ஒருவன் இல்லை. அவன் தானே எல்லாவற்றையும் அறிபவன். உயிர்கள் அறிவிக்கத்தான் அறியும், ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் தானே அறிபவன் என்பதை எடுத்து காட்டுகிற முறையிலே இங்கே அவனுக்கு மேலானது ஒரு புரிய இல்லை என்று இங்கே நான் உயிர்களை சொல்கிற பொழுது, உயிர்கள் தனித்து நின்று பொருள்களை அறிவதே இல்லை. ஏன்னு கேளுங்க, நம்முடைய புறத்திலேயும் அகத்திலேயும் சரி அமைந்திருக்கிற கருவிகளுடைய துணை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப கண், செவி முதலிய ஐம்பொறிகள் புறத்திலே உள்ள கருவிகள். கண், செவி, காது இதெல்லாம் புறத்திலே உள்ளது. அகத்திலே உள்ளதுன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள். இது அகத்திலே உள்ள இந்த கருவிகள் இல்லை என்று சொன்னால், இந்த ஐம்பொறிகள், இந்த கரணங்கள், இந்த கருவிகள் இல்லை என்று சொன்னால் உயிருக்கு அறிவு நிகழாது. ஆகவே கருவிகளினுடைய துணை கொண்டுதான் அறிவு நிகழ்கிறது. இந்த கருவிகளுடைய துணை இல்லை என்று சொன்னால் அறிவு நிகழாது. சரி, அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். உறங்கும் காலத்துல இந்த கருவிகள் எல்லாம் செயற்படாமல் இருக்கிறதுனால தான் உயிர் அறிவின்றி கிடக்கிறது. நம்ம தூங்குறப்ப நமக்கு என்னன்னு தெரியாது, உயிர் அறிவின்றி கிடக்கிறது. அதே போல விழிப்பு காலத்துல எப்படி இருக்கிறது, இந்த கருவிகள் துணை செய்கிறது, அதனால நமக்கு கொஞ்சம் அறிவு கிடைக்கிறது. அப்ப உயிர் கருவிகளின் துணையை பொறுத்து தான் அறியும் நிலை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல தெளிவா இச்செய்யொழில் இந்த இறைவன் சுதந்திரம் உடையவன், அதான் சொல்ல வர. இறைவன் சுதந்திரம், தற்சுயம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் உடையவன். அவன் அறிவு ஆனால் உயிர்களுக்கு சுதந்திரம் இல்லை. இறைவன் சுதந்திரம் உடையவன், ஆனால் உயிர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அதனால உயிர்கள் யாவும் அவனுக்கு ஆட்பட்டது. இறைவனுக்கு சுதந்திரம் இருக்கு, உயிர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அதனால இறைவன் அவர்களுக்கு ஆட்பட்டு ஒழுகுவதற்கு உணர்கிறான் என்பதை எடுத்து காட்டுகிறார். அதனால இறைவனுக்கு ஆட்பட்டதுதான் உயிர்கள் என்பது. அடுத்தது பாருங்க, அடியவர் உள்ளத்தில் விளங்கி நிற்பவன். நம்மளை போல அடியவர்களுடைய உள்ளத்திலே நீங்கா இடம்பெற்றவன் இறைவன். யாருக்கு? தேவர்களுக்கு கூட காட்சி தர மாட்டான். தேவர்களுக்கு கூட காட்சி தர மாட்டான், ஆனால் அடியவர்களுக்கு காட்சி தரக்கூடியவன். அப்ப சொல்லுகிறார் பாருங்க, தேவர்களும் அறிய மாட்டாதவனாகிய சிவன். தேவர்களால் கூட அறிய மாட்டார், தேவர்களால் கூட அறிய மாட்டாத சிவனாக இருக்கின்ற இறைவன். ஆனால் நிறைந்து உருகின்ற அடியவர்களுக்கு, இறைவனை நினைத்து உருகின்ற அடியவர்களுக்கு அவன் பேரறிவாய் நிறைந்து விட்டு அகலாது நிற்பான். அந்த அடியவர்களிடத்துல நிறைந்து விட்டு அகலாது நிற்பான். இதாங்க இங்க சொல்கிறான், ஆன அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடார் காணாத மண். மண் என்று சொன்னால் இறைவன் என்று பொருள். வானாடார் என்று சொன்னால் தேவர்களாலும் அறியப்படாதவன். வானாடார் தேவர்களாலும் அறியப்படாதவன். மண் தலைவனாகிய இறைவன், தேவர்களாலும் அறியப்படாத அந்த தலைவனாகிய இறைவன். ஆகவே அடியவர்க்கு தனக்கு தொண்டு செய்திருக்கின்ற அடியவர்களிடத்துல, இறைவனிடத்திலே தொண்டு செய்கின்ற அடியவர்களிடத்துல ஆன அறிவாய் அவர்கள் அறிவு நின்று நீங்காது இருப்பான். அதே போல ஆகவே அகலான் அவரோடு நீங்க மாட்டான். நான் இத நிறைய கருத்துக்கள். அதே இறைவன் வானோர்க்கு அறியவன் என்று சொன்னால், நான் ஒரு பாட்டை, அரிக்கும் பிரம்மர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி வந்திருந்த சிவம் உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனும். திருவாசகம்.
பிரம்மனுக்கும் பிரம்மன் அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுக்கும் திருமாலும் காணற்கரிய இறைவன். இதை எங்க திருஞான சம்பந்தருடைய எந்த பாட்டையும் எடுத்து பாருங்க. அந்த பதிகத்துல 9வது பாடல், 9வது பாடல் எந்த பதிகத்திலையும் எடுத்து பாருங்க. அந்த பாடல்ல பிரம்மனும் திருமாலும் காணற்கரிய இறைவன் என்பதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். ஏன் அப்ப சொல்லுகிறார்? ஞானசம்பந்தர் தன்னுடைய இதில் விரித்து சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பதிகத்திலையும் பிரம்மனும் திருமாலும் காணற்கரிய, ஏன்னா அடியும் முடியும் தேடி புறப்படுகிறார்கள். நாமே தலைவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நாமே தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறதுனால அங்க அவங்களுக்கு ஆணவம். அந்த ஆணவத்தின் காரணமாக என்ன செய்து ஆகவே கடைசியில அடியையும் முடியும் அவர்களால் காண முடியல. கடைசியில என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அயர்ந்து விழுந்தனர். அதற்கு பிறகு அறிவு பெற்று கொஞ்சம் அப்பதான் அறிவு வந்திருக்கு. திருவைந்தெழுத்தை ஓதி, பஞ்சாட்சரத்தை சொல்லி திருவைந்தெழுத்தை ஓதி அவர்கள் இறையருள் பெற்று உய்ந்தனர் என்பது வரலாறு. அதனால பிரம்மனும் திருமாலும் காணற்கரிய இறைவன் என்பதை திருஞான சம்பந்தர் தம்முடைய எல்லா பதிகத்திலேயும் 9வது பாடல்ல எடுத்து காட்டுகிறார். அதை விட இன்னொரு மணிவாசகர் சொல்றார் பாருங்க, தேவர்கள் செய்கிற வழிபாடுன்னா உண்மையான வழிபாடு இல்லையா. அந்த தேவர்கள் செய்கிற வழிபாட்டை மணிவாசகர் சொல்கிறார். ஆகவே தமக்கு இன்பம் மிகுதற் பொருட்டே அவர்கள் வழிபாடு செய்கிறார்களாம். அதை விட இன்னொன்னு என்ன தெரியுங்களா? எல்லா உயிர்களும் தம்மை வணங்க வேண்டும். பாருங்க, இதுதான் எல்லா உயிர்களும் தம்மை வணங்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே அவர்கள் வழிபாடு செய்கிறார்களாம். அதனால போகத்திலே மயங்கி மென்மேலும் இருக்கிற அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர்கள் அவர்கள் அன்பு கலந்த வழிபாட்டை செய்யவில்லை. அதனால அவர்களிடத்திலே இறைவன் அகன்றே இருக்கிறான். அதுதான் இங்க வான் நாடார் என்பதற்கு. தேவர்களுக்கும் காணக்கறியாத மாட்டான், ஆனால் எல்லா பற்றுக்களையும் விட்டொழிந்து இறைவனுடைய திருவடி ஒன்றையே பற்றாக பற்றி நிற்பவர்கள் அடியவர்கள், இறைவன் தமது வாழ்வுக்கு முதல் என்று மதிப்பவர்கள். அப்படிப்பட்ட உலகியலை மதிக்காதவர்களுக்கு இறைவன் அகலாது நிற்பான் என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆகவே இதுல நிறைய பாடல்கள், என் உயிர்நாதா என் அன்பே அன்பால் அழுது அரற்றி அறிவிழிந்து நிற்பர், இப்படி அன்பால் அகங்குடைந்து தன் வசமிழந்து நிற்கும் அடியவரை இறைவன் தன்னுள் அடக்கி என்று பல பதிக பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இதுல என்ன தெளிவா சொல்லலாம், இறைவன் அடியவரிடத்துல, நம்ம போல அடியவரிடத்துல தயிரில் நெய் போல் விளங்கி இருப்பான். இறைவன் அடியவரிடம் தயிர் உடனே கடைஞ்சா வெண்ணெய், உடனே நெய். ஆனா வானவரிடத்துல எப்படி சொல்கிறான்? அந்த பாசப்பற்றுடைய தேவர்களிடத்துல என்ன, அவர்கள் தன்னை நான் வழிபட்டா உயிர்கள் என்னை வழிபட வேண்டும் கருதுகிறார்கள். ஆனா பாசப்பற்றுடைய அந்த தேவர்களிடத்துல எப்படி இருக்கிறான்னா பாலில் நெய் போல இருக்கிறானா. பால், அதுக்கப்புறம் உரகுத்தணும், அது தயிராகணும், அப்புறம் வெண்ணெய் ஆகணும். அடியவர்களுக்கு தயிரில் நெய் போல விளங்கி நிற்பான் இறைவன். ஆனால் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கு பாலில் நெய் போல் மறைந்து நிற்பான் என்பதை அங்கே அடுத்து கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பவன். இறைவன் எல்லா உயிர்களோடும் கலந்திருக்கிறான். ஆனால் அவனுக்குன்னு தன்னிலை, அதுக்குன்னு தனி குணம் இருக்கு. அதுதான் இங்க சொல்கிறான். அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு உமைதான் சொன்னான். எரி உரு நீர், காய்ச்சிய நீர், சுடு தண்ணீர். அந்த காய்ச்சிய நீர், அப்ப காய்ச்சிய நீரில் கலந்திருக்கின்ற வெப்பம் போல, காய்ச்சிய நீரில் கலந்திருக்கிற வெப்பம் போல எல்லா உலகங்களிலேயும் எல்லா உயிர்களிலேயும் ஒன்றாய் கலந்து நிற்பான். காய்ச்சிய நீரில் வெப்பம் கலந்திருப்பது போல எல்லா உலகங்களிலேயும் எல்லா உயிர்களிலேயும் அவன் கலந்திருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் அவற்றிற்கு வேறாய் தனித்தும் இருக்கிறான். அவற்றில் அவன் தனித்து நிற்கிறான். ஏன்னா இறைவனுக்கே உரிய தனி. அப்ப சொல்றான் பாருங்க, அவன் இறைவன் எங்கும் எல்லா இடங்களிலும் எவையும் அவ்விடங்களிலே உள்ள சித்து சடம் ஆகிய எல்லா பொருள்களிலேயும் நீர் உரு எரிபோல் என்று சொன்னால் காய்ச்சிய நீர், சுடுதண்ணீர் போல எல்லா பொருள்களிலேயும் அந்த காய்ச்சிய நீரில் பொருந்திய வெப்பம் போல, அந்த காய்ச்சியில் பொருந்திய வெப்பம் போல ஒன்றாய் கலந்திருப்பான். ஆயினும், அதுதான் கடைசியில, ஆயினும் தான் தனி என்று சொன்னால் அவன் பொருள் தன்மையால் வேறாகி இருப்பான். அவன் பொருள் தன்மையால் வேறாகி இருப்பான். அப்ப வாங்க, நீர் வேறு வெப்பம் வேறு, நீர் வேறு வெப்பம் வேறு, இவ்விரண்டும் சேர்ந்து நிற்கின்ற வெப்பமான நீர். நீர் வேறு
வெப்பம் வேறு. ஆகவே இந்த இரண்டும் சேர்ந்து நிற்கின்ற வெப்பமானது நீரில் பொருந்தி ஒன்றாய் இருக்கிறது. நீரும் வெப்பமும் சேர்ந்து ஒன்றாய் இருக்கிறது. பார்ப்பதற்கு என்ன தெரிகிறது? நீர் ஒன்றுதான் தெரிகிறது. ஆனா அதை நாம் உச்சத்தை நீரை தொட்டு பார்த்த பிறகுதான் அது சுடுகிறது. நீரை தொட்டு பார்த்து சுடுகிறது. அதனாலே வெப்ப நீருக்கு வேறாய் அங்கே இருப்பது என்ன? சூடு வெப்பம். வெப்ப நீராய்க்கு வேறாய் இருப்பது அங்க வெப்ப நீரோடு ஒன்றாய் இருந்தாலும் அது சுடும் தன்மையால் தனியே புலப்படுவதால், அந்த சுடும் தன்மை தனியே புலப்படுவதால் அது வேறாகி நிற்கிறது. நல்லா புரியுதுலாம்? இந்த ஓமையை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம அடுத்து போலாம். அதனால நீர் வேறு வெப்பம் வேறு, வேறாகிய இவ்விரண்டும் சேர்ந்து நிற்கின்ற வெப்பமான நீரிலே பொருந்தி அதனோடு ஒன்றாய் கலந்து நிற்கிறது. அப்படி ஒன்றாய் சொல்லும்படியான நிலை அங்கு. ஆனால் நீரை தொட்டால் அது சுடுகிறது. அதனால வெப்ப நீருக்கு வேறாய் அங்கு அறிகிறது. எனவே வெப்பம் நீரோடு ஒன்றாய் இருந்தாலும் அதன் சுடு தன்மை, அதனுடைய சுடுகின்ற தன்மை தனியே புலப்படுவதால் அது வேறாகி நிற்கிறது. இது ஓமைங்க. இதை கொண்டு போய் பொருத்துறாரு. இந்த ஓமையை பொருளோடு பொருத்தி காட்டுறார் உமாபதி சிவம். அப்ப உலகம் உயிரும் எல்லா பொருளோடும் ஒன்றாய் இழக்கிறது இறைவன். உலகம் உயிர் எல்லாம் இருக்கு. அப்ப உலக பொருளாய் பார்க்கின்ற பொழுது அது கலந்து இருக்கிறது. ஆனால் இறைவன் இருப்பு சிறிது புலப்படுவதில்லை. இறைவன் இருக்கு புலப்படுவதில்லை. அவ்வாறே உயிர்கள் தம்மிடத்திலே இறைவனை பொருந்தி இருந்தாலும் நமக்கு புறப்படுவதில்லை. அதனால உலகத்தோடும் உயிரோடும் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறான் இறைவன். அப்படி ஒன்றுபட்டு இருந்தாலும் இறைவன் தனது தன்மையால் அவற்றுக்கு வேறாகி நிற்பான். எப்படி தன்மையால் வேற? காய்ச்சிய நீரில் வெப்பம் ஒன்றாயும் வேறாயும் இருக்கிறது. ஆனால் அந்த நீச்சலை சுடும் என்கிறது தனித்தன்மை. அதை போல இறைவனும் தனித்தன்மையை உடையவன் என்பதை எடுத்து காட்டுகிறார். அடுத்து சார்ந்தவர்க்கு இன்பம் தருபவன். பாருங்க, நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன், சலமிலன் வேர் சங்கரன். தெளிவா சொல்றார். சார்ந்தவர்கள், இறைவனை சார்ந்தவர்களுக்கு அவன் இன்பம் தருவான். ஆனா சாராதவர்களுக்கு அவன் துன்பம் தருவான் சொல்கிறார். இறைவன் தன்னை அடைந்தவருக்கு என்று சொன்னால் இன்பத்தை தருபவன். அப்படி அடையாதவருக்கு என்று சொன்னால் இன்பத்தை தராதவன். அப்ப இன்பத்தை தராதவன் என்று சொல்லுகிற பொழுது அதே அங்கே அவன் சொல்கிறார், இறைவன் தன்னை அடைந்தவர்க்கு இன்பம் தருவான், அடையாதவர்க்கு என்று சொன்னால் இன்பத்தை தராதவன். அப்போ ஒன்றை நீங்க சொல்லலாம், அப்படின்னா என்ன சார், இறைவனுக்கும் ஒரு வஞ்சனை இருக்கு போல இருக்க என்று சொல்ல. அப்படியெல்லாம் வஞ்சனை உடையவன் இறைவன் அல்ல. ஏனென்றால் அவன் நடுநிலைமை தவறாதவன். அது மட்டுமல்ல, எல்லா உயிர்க்கும் தனது பேரின்பத்தை வழங்கக்கூடியவன், எல்லாருக்கும் கருணை காட்டக்கூடிய. அப்படியெல்லாம் கிடையாது. சங்கரன் என்று அதில் சொல்லுகிறார். அந்த சங்கரன் என்பதற்கு எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை செய்பவன் என்று பொருள். எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை செய்பவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இன்பத்தை செய்பவனாக இருக்கின்ற இறைவன் தான் நன்னார்க்கு தன்னை சாராதவர்க்கு நலமிலன் இன்பம் செய்யான். தன்னை சாராதவருக்கு நலமிலன் இன்பம் செய்யான். நன்னினார்க்கு தன்னை சார்ந்தவருக்கு நல்லன இன்பத்தை செய்வான். இவ்வாறு ஒரு சாராருக்கு மட்டும் நன்மை, ஆகவே நடுநிலைமை தவறுகிறானேனா அப்படி இல்ல. சலம் இளன், அவன் ஓர வஞ்சனை இல்லாதவன். சங்கரன் எல்லா உயிர்க்கும் தனது பேரின்பத்தை வழங்கக்கூடியவன். ஆகவே இதெல்லாம் உண்மை நூல்கள், பேரின் உண்மை நூல்கள் எடுத்து சொல்லுகின்றன. இதுல பாருங்க, அவரவர்கள் படுகின்ற துன்பத்துக்கு காரணம் என்னங்க? அவரவர்கள் செய்து கொண்ட வினைதானங்களை ஆகவே எண்ணி பார்ப்பதில்லை. ஆனா இப்படி துன்பம் வருகின்ற பொழுது என்ன செய்வான்? இறைவா உனக்கு கண்ணு கிடையாதான்னு திட்டம் அல்லவா? நீங்க செய்கிற வினையினால் ஏற்படுகிற துன்பம், அந்த துன்பத்தை பார்த்து விட்டு இறைவனை பார்த்து, ஐயா இறைவா எனக்கு இரக்கம் காட்டக்கூடாதா? நான் படுகிற துன்பத்தை வாழாய் இருக்கிறேன் சொல்றான். அதே சமயம் நல்வினை வயர்கின்ற பொழுது, இன்பம் வருகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? நல்லன இயந்து அனுபவிக்கின்றோம். அப்ப இறைவனை நினைத்து பார்ப்பதே கிடையாது. இறைவனை நினைத்து பார்ப்பதே கிடையாது. இறைவனை துன்பம் வருகின்ற பொழுது மட்டும் இறைவனை நினைத்து பார்க்கிறோம். அதனால நல்வினையும் தீவினையும் நாம் தான் தேடிக்கொண்டோம். அதனால ஒன்றை மட்டும் ஏற்பது, ஒன்றை மட்டும் விரும்பி ஏற்பது என்று சொன்னால் எந்த வகையிலே? மருத்துவ நூல்கள் உடல் நலத்தை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி உடல் நலத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் சொல்கிறார்கள், அதை பின்பற்ற வேண்டும்.
ஆனால் நாம் அதை பின்பற்றுவது இல்லை. ஆனால் பின்பற்றாமல் என்ன செய்கிறோம்? மாறாக எதையாவது செய்து கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்கிறது என்று சொன்னால், இளமையிலே அடங்கி இருக்கிறது அந்த நோய்கள். முதுமை வந்த பிறகு என்ன செய்கிறது? நம்முடைய வலிமை குறைந்த பிறகு அந்த நோய் வரத்தானே செய்யும். அதனால இதை போய் நம்ம யாரையும் நொந்து கொள்ள முடியுமா? முதல் மருத்துவர் சொன்னபடி கேட்டிருந்தா நம்ம உடம்ப பாதுகாத்திருக்கலாம். அதனால இப்படி மருத்துவர்கள் சொன்ன வழியிலே, நல்வழியிலே தாமே நோயை சொன்ன வழியில கேட்கல, நோயை தேடிக்கொண்டார்கள். அதே போலத்தான் நாம் மெய் நூல்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவ நூல்கள் உண்மை நெறியை வினையிலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதையெல்லாம் நாம் செய்யாம இருக்கிறோம். அதனால இறைவன் மனமொழி மெய்களால் நிச்சயம் வணங்க வேண்டும். அப்படி பற்றினால் நம்முடைய பாவம் நீங்கும். அதுக்கும் நம்முடைய திருமுறை சொல்க, முற்றா வெண்தின்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. மனமொழி மெய்களால் இறைவனை வணங்கினால் அந்த பாவம் நிச்சயம் நீங்கிவிடும் என்று சொல்கிறார். அதை விட இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாரு. வாடையும் பனியும் நம் உடலை வாட்டுகிறது. அருகிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ரூம் வச்சிருக்கோம். குளிர் பிரதேசத்தில் என்ன செய்வாங்கன்னா வெப்பமானி இருக்கும். ஏசி இருக்கிறது போல அங்க வெப்பமானி. அது போல வாடையும் பனியும் நம்மை வாட்டுகிறது. அதற்கு அருகிலேயே குளிர் காய்வதற்காக தீ கொழுந்து, அந்த தீயை அணுகினால் அமர்ந்தால் அதுவே நம்முடைய வாடையும் பனியும் நிச்சயம் போய்விடும். நமக்கு அமைதியான வாழ்க்கை இருக்கும். ஆனால் அதை விட்டு விலகி நின்றால் வாடையும் பனியும் வருத்தத்தானே செய்யும். ஆனால் இங்கே தீய நாம் வருத்தத்திற்கு காரணம் தீ காரணமா, அந்த தீயை விட்டு விலகின்றது காரணமா? தீ காரணமா இல்ல அந்த தீயை விட்டு விலகி நின்றது காரணமா? தீயின் மேல யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் நெருங்கி இருந்துச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாடையும் பனியும் அது நீக்கிவிடும். ஆகவே அப்படி நல்லதுதான் செய்யும். அதே போலத்தான் வாடையும் பனியும் போல் உள்ளவை உலகப் பற்றுக்கள். வாடையும் பனியும் போய் உள்ள பற்றுக்கள். குளிர்காயும் நெருப்பு போல இருப்பவன் என்று சொன்னால் இறைவன். குளிர்காயும் நெருப்பு போல் இருப்பவன் இறைவன். பற்றுக்களாகிய பனியிலேயும் குளிரிலேயும் அகப்பட்டு உயிர்கள் துன்புறுகின்றன. அவை படும் துன்பத்திற்கு இறைவனை குற்றம் சொல்லக்கூடாது. நாம் படுகின்ற சுள்ளத்துக்கு இறைவனை குற்றம் சொல்ல. ஆகவே இறைவன் மேல் சொல்லக்கூடாது. குளிர்காயும் நெருப்பை போல அது எப்படி தன்னை அடைந்த அத்தனை பேருக்கும் நல்லதுதான் செய்யும். அந்த நெருப்பு தன்னை அடைந்தவர்களுக்கு எப்படி அணிகளாலும் அந்த போக்குகிறதோ, துன்பத்தை போக்குகிறதோ, அதே போல தன்னை யார் அணுகினாலும் அவருடைய துன்பத்தை போக்குபவன் பேரின்பத்தை தர காத்திருக்கின்றான். அதனால அவனை அணுகி நின்றி உயிர்கள் விலகி நிற்பதை அவை துன்பத்திற்கு காரணம் என்பதை எடுத்து காட்டுகிறார். அடுத்து இங்க எடுத்து சொல்கிறார், தன்னை சார்ந்தவர் சாராதவர் என்று வேறுபாடு இல்லை. அவருக்கு நடுநிலைமை நிச்சயம் இருக்கு. அப்ப கொஞ்சம் சாராதவர்கள் என்று சொன்னால் சார்ந்தவர்களிடத்துல அறக்கருணையோடு செய்வான், சாராதவர்களிடத்துல மரக்கருணையை செய்வான். கொஞ்சம் அறக்கருணை என்று சொன்னால் எடுத்த உடனே செய்வான். அவர்களை என்ன அதற்கு பிறகு மரக்கருணையை செய்வான். அவன் சஞ்சலம் இல்லை, அவனிடத்துல வஞ்சனை கிடையாது, நடுநிலையானன். அதனால்தான் சங்கரன் என்ற பெயர் அவனுக்கு பொருந்துகிறது. கடைசியில ஒன்றை சொல்லி முடிக்கிறாருங்க. பிறவிக்கு மருந்தாவான் இறைவன். பிறவிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவன் இறைவன். இடைவிடாது நமக்கு வருகின்ற பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து என்று சொன்னால் அது இறைவன் தான். இடைவிடாது நமக்கு வருகின்ற நோயை, பிறவியாகிய நோயை தீர்க்க மருந்து ஒன்று உள்ளது என்று சொன்னால் அது உங்களிடத்திலேயே இருக்கிறது. நம்முடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்து உங்களிடத்திலே இருக்கு. அப்படி அறிவின் உள்ளேயே இருக்கு, நம்முடைய அறிவின் உள்ளே இருக்கு. அந்த மருந்து எது என்று சொன்னால் இறைவன். ஆகவே அவன் உள்ளத்தை அவன் உள்ள இருக்கானா இல்லையா என்றெல்லாம் ஐயுற வேண்டாம். அவனை புறத்தே தேடாமல் அகத்தே தேடினீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய நோய் என்று சொல்லக்கூடிய நோய் நிச்சயம் நீங்கும் என்பதை சொல்கிறார். பாருங்க, ஓயாது ஒழியாமல் மண்ணுபவம் நிலைவற்க நிற்கின்ற பிறவியாகிய நோய் தீர்க்கும் மருந்து, தீர்க்கின்ற மருந்து உலர்வாய் உங்களது அறிவுக்கு அறிவாய் விளங்குகிற உங்களோடு இருக்கின்ற அந்த இறைவனை ஐயம் கொள்ள வேண்டாம். அவனை அகமுகமாக உள்முகமாக நோக்கி உணர முற்படுங்கள். இந்த இடத்துல செய்யுள்ள பவம் என்று குறிப்பிடுகிறார். இந்த பவம் என்பது என்ன என்று சொன்னால் அது பிறவியை குறிக்கும்.
இந்த பிறவி நோய் தான் வெளிப்படையாக பிறவி நோய் என்று கூறவில்லை. வெளிப்படை கூறியிருப்பதனால் பிறவி நோயால் கூறுவதே ஆசிரியர் அங்கே கருத்தை சொல்கிறார். உடலை பற்றி நிற்கின்ற துன்புறுத்துகின்ற நோய் போல, உடலை பற்றி நின்று துன்புறுத்துவது நோய் போல, உயிரை பற்றி நின்று வருத்துவது எது என்று சொன்னால் அது பிறவி நோய். உடலை துன்புறுத்துகிற நோய் என்று சொன்னால் நோய் போல, உயிரை பற்றி நின்று வருத்துகிற நோய் என்று சொன்னால் அதுதான் பிறவி நோய். நோய் துன்பத்தை விளைவிப்பது பிறவி இடையிடையே என்று வருகிறதே என்று சொன்னால், ஆகவே அப்படிப்பட்ட பிறவிக்கும் ஆகவே இறைவனுடைய அருள்தான் கிடைக்கும் என்பதை சொல்கிறார். எனவே பிறவி நோய் என்பது அறிவிலாக்கு சிறிதும் புறப்படாது. அறிவுடையவர்கள் தான் கொஞ்சம் அந்த நோய் தீர்க்கும் மருந்தை நாடி நிற்பர். அப்ப அந்த நோய்க்கு மருந்தாக இருப்பவன் என்று சொன்னால் பிறவி நோய்க்கு மருந்தாக இருப்பவன் இறைவன் தான். அதனால தான் சொல்றார், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தவல்லான் என்று திருநாவுக்கரசர் சொல்றார். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். அதனால அந்த மருத்துவனாக இருந்து இறைவன் நம்முடைய பிறவி நோயை நீக்குகிறான். அவன் பிறவி பிணியை தீர்க்க மருந்தாக விளங்குகின்றான் இறைவன். அப்படிப்பட்ட உங்களுடைய அறிவிலே உள்ள மயக்கத்தை விடுத்து அவனை உணர முயலுங்கள் என்று சொல்லுகின்ற முறையில இப்படிப்பட்ட பதி முதுநிலை என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்துல இந்த முதுநிலை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய மேலாண்மையான பண்புகள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இறைவனுடைய மேலான பண்புகள் என்று சொல்லுகிற பொழுது பிறவி நோயை தீர்க்கக்கூடியவன் இறைவன் தான். அவனை உள்ளும் புறமும் நீங்கள் அதுவே வணங்குங்கள், வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மீண்டும் அப்படியே சுருக்கி சொல்றேன் பாருங்க. முதல் குறள் எங்கும் நிறைந்து நின்று இயக்குபவன் இறைவன். இரண்டாவது சக்தியோடு கூடிய பிரிப்பின்றி நிற்கிறான் இறைவன். மூன்றாவது ஒப்பு இல்லாதவன், பெருமை நுண்மை பேரருள் என்று 4 திறங்களையும் ஒப்பு இல்லாதவன். 3 தொழில்களை செய்கின்றான். அப்ப அருவம் உருவம் என்று படைத்தல் காத்தல் அடித்தல் 3 மூவகை திருமேனி கொள்கிறான். அருவம் உருவம் அரு உருவம். இறைவனுக்கு மேலான ஒரு பொருள் இல்லை. அடியவர் உள்ளத்திலே விளங்கி நிற்பான், ஆனால் தேவர்களுக்கு விளங்க மாட்டான். அடுத்து கலந்து நிற்பினும் எரியுறு நீர், கலந்து நிற்பினும் அவன் தனி வேறாய் நிற்பவன். சார்ந்தவர்க்கு இன்பம் தருவான், தன்னை அடைந்து வழிபடுகிறவர்களுக்கு நிச்சயம் இன்பம் தருவான். நம்முடைய பிறவி நோய் என்று பிறவி நோய்க்கு மருந்தாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி இந்த முதுநிலை என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன், அந்த இறைவனுடைய மேலான பண்புகளை உமாபதி சிவம் எடுத்து காட்டுகிறார் என்ற முறையிலே இந்த முதுநிலை முதல் அதிகாரம் முடிகிறது. படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தொழில். மறைத்தல் அருளல். வேக வடிவத்துக்கு சொன்ன வேக வடிவம் என்று சொன்னால் திரிபுரம் அழித்தல். அடுத்து காலனை உதைத்தல். மார்க்கண்டேயனுக்காக என்ன செய்கிறான்? யமனை உதைக்கின்றான். அடுத்து திரிபுரம் எரித்தல், பொன் வெள்ளி இரும்பு 3 கோட்டைகளை கட்டிக்கொண்டு தேவர்களுக்காக அரக்கர்கள் என்ன செய்தார்கள்? துன்பம் செய்தார்கள். அவர்களை அந்த 3 கோட்டைகளையும் அடித்தான் என்பது திரிபுரம் அழித்தல். அதுதான் வேக வடிவம்.